بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அத்தஹியாத்துல் தஷஹுதில் ஆள்காட்டி விரலை அசைப்பது அதனுடைய ஆரம்பத்திலிருந்தா அல்லது அனைத்து முழுமையாக தஷஹுத் அனைத்திலையும் அசைப்பதா அல்லது பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கையை அசைப்பதா விரலை அசைப்பதா என்பது சம்பந்தமாக சுருக்கமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை செய்கின்ற பொழுது விரலை அசைப்பது, ஆனால் தஷஹுதை ஆரம்பிக்கின்ற பொழுது விரலை அசைக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அது நபிகளாருடைய வழிமுறை அல்ல. மேலும் சில பேர் ஆரம்பம் முதல் இறுதி வரையும் கையை அசைத்து கொண்டிருப்பார்கள். அதுவும் நபிகளாருடைய வழிமுறை அல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதா தஆ ஹர்ரகஹா, பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் கை அசைப்பார்கள் என்று சில ஹதீஸில் வந்திருக்கிறது. ஹர்ரிகுஹா இது பிஹா, அந்த ஆள்காட்டி விரலை அசைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வன அமீனும் ஃபிஸ்ஸமா, நான் வானத்திலே இருப்பவனின் நம்பிக்கையாளனாக இருக்கின்றேன். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களுக்கு மேல் வானத்திலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்ற கருத்தை நாம் இங்கே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இதா தஅவுத்துல்லாஹ ஃபஇன்னக துஷீருல் உலு, இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது உயர்வின்பால் சுட்டி காட்டுவது, விரலை அசைப்பது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் சொன்னார்கள், அலா ஹல் பல்லக்து, நான் அலா கவனம் எச்சரிக்கை, நான் எனது பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆமன் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய விரலை வானத்தின்பால் உயர்த்தினார்கள். பின்னர் தலையை அவர்கள் பூமியின் பக்கம் தாழ்த்தி சொன்னார்கள், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத் என்று 3 விடத்தம், இறைவா நீ சாட்சியாக இருந்து கொள், இறைவா நீ சாட்சியாக இருந்து கொள், இறைவா நீ சாட்சியாக இருந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எதை அறிவிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபௌக குல்லி ஷை, எல்லா படைப்பினங்களுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்ற செய்தியை கூறுகின்றது. அந்த செய்தி தெளிவான ஒரு விடயமாக இருக்கும். மார்க்கத்திலேயும் சிந்தனை ரீதியாக வரையப்படுகிற விடயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தஷஹுதிலே கையை அசைப்பது சம்பந்தமாக நபி வழிகாட்டுகின்ற வழிமுறையை நாங்கள் இங்கே பேட வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஷஹுதிலே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு 8 இடங்களில் அவர்கள் கையை அசைப்பார்கள். பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வார்கள். அதேபோல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதை பிரார்த்திக்கின்ற பொழுதும் சொல்வார்கள். அதேபோல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று கூறுகின்ற பொழுது விரலை அசைப்பார்கள். அதேபோல அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று கூறுகின்ற பொழுதும் அசைப்பார்கள். அதேபோல அஊது பில்லாஹி மின் அதாபி ஜஹன்னம வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால், இந்த 8 இடங்களிலேயும் அவர்கள் விரலை அசைப்பார்கள் செய்தி வந்திருக்கிறது.
இந்த ஆபி ஐரதாலிக் ஐதன் இதல்லாத வேறு பிரார்த்தனைகளை ஓதினாலும் அவர்கள் கையை உயர்த்தி அசைப்பார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு காய்தா ஒன்று இருக்கிறது. ஐயர்ஃப அஹா இந்த குல்லி துவாயின், ஒவ்வொரு பிரார்த்தனையிடத்திலும் ஆள்காட்டி விரலை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு நாம் விரல் அசைக்கின்ற அந்த விடயத்தை நாம் நடைமுறையில் எடுத்துக்கொள்வது நபி வழியாக கருதப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தஷஹுதுல் அவ்வல் முதலாவது அத்தஹியாத்து சுலாசியத்தான ருபாயியத்தான தொழுகைகளில் நாம் இதுவரைக்கும் ஓத வேண்டும் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அதை அதுவரை ஓதுவதுதான் ஏற்றமானது. அதைவிட அதிகப்படுத்தினால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்று ஓதுவது தவறில்லை என்று உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மேலதிகமான செய்தியை கூறுவதை விரும்பத்தக்கதாக சில உலமாக்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட முதலில் நாம் கூறிய வரை சுருக்கிக் கொள்வதுதான் ஏற்றமானது, நெருக்கமானது. அதைவிட அதிகப்படுத்துவதில் எந்தவிதமான தவறுமில்லை என்ற கருத்தை கூறி ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.